தம்பி, விடியற் காலையிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கலப்பா. வயிறு பசியால சுருண்டு போயிடுச்சு. கையில காசு எதுவும் இல்லப்பா. உன்கிட்ட இருக்கிறதுல ஒரே ஒரு மீன் துண்டு மட்டும் பிச்சை போடுறியாப்பா? பசி தாங்க முடியலப்பா. ஐயோ, வண்டியில இப்போதைக்கு இந்த 4 மீன் வறுவல் தான் இருக்கு. இது எப்படியாவது வித்தாலும் ஒரு 200 ரூபாயாவது கிடைக்கும். அதை வச்சு தான் நாளைக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், செருப்பு வாங்கணும். இவருக்கு இதை சும்மா கொடுத்தா என் பிள்ளைகளோட நிலைமை என்ன ஆகுறது? நான் என்ன பண்ணுவேன்? ஏரிக்கரை சாலையில் வேலன் என்ற நேர்மையான இளைஞன் தள்ள வண்டியில் மீன் வறுவல் கடை நடத்தி வந்தான். அவனது கைக்கு அசாத்திய சமையல் ருசி இருந்தாலும் நகரத்து நாகரீக விளம்பரங்களுக்கு முன்னால் அவனது சிறிய கடை பல சமயம் வெறிச்சோடியே கிடந்தது. என்னப்பா வேலன், இன்னைக்கு வியாபாரம் எப்படி? மீன் வறுவல் சூடா இருக்கா? வாங்கண்ணே, நல்ல சூடா மொறுமொறுன்னு காரசாரமா மசாலா தடவி வறுத்திருக்கேண்ணே. ஒரு பிளேட் தட்டுவா? என்னப்பா மீன் இவ்வளவு சின்னதா இருக்கு? அந்த பக்கம் டவுன்ல பெரிய ஏசி ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்களே, அங்க இதே விலைக்கு பெரிய மீனா தராங்க. மழை வேற வருது, நாம அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம். மழை பலமா வரும் போல இருக்க. இன்னைக்கு காலையில இருந்து ஆசையா செஞ்ச மீன் குழம்பும் அப்படியே இருக்கு. வறுக்கிறதுக்காக மசாலா தடவி வச்ச மீன்களும் அப்படியே கிடக்கு. ஒருத்தர் கூட கடப்பக்கம் வரலையே. இன்னைக்கு வீட்டுக்கு என்ன கொண்டு போறோம்? பலத்த மழையில் நனைந்து கொண்டே வேலன் தன் வெறும் கைகளுடன் வீட்டிற்குள் நுழைகிறான். பையில் காசு இல்லை. இன்னைக்கும் வியாபாரம் இல்லையாங்க? பரவாயில்ல விடுங்க, மழையில நனைஞ்சு உடம்புக்கு கெடுத்துக்காதீங்க. இந்தாங்க, கொஞ்சமா கஞ்சி இருக்கு, குடிங்க. இல்ல செல்வி, எனக்கு பசி இல்ல. பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா? அப்பா, ஸ்கூல்ல நாளைக்கு கடைசி நாளாம்ப்பா. எக்ஸாம் ஃபீஸ் கட்டலனா பரீட்சை எழுத விட மாட்டேன்னு ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டாருப்பா. எல்லாரும் கட்டிட்டாங்க, நான் மட்டும்தான் கட்டல. அப்பா, எனக்கு போற வழியில செருப்பு பிஞ்சு முள் குத்திருச்சுப்பா. நடக்கவே முடியல. நாளைக்கு புது செருப்பு வாங்கி தரியாப்பா? இல்லனா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். யோ வேலன், இந்த வெளுத்து வாங்குற மழையில எவன்யா வந்து மீன் வறுவல் சாப்பிட போறான்? காத்து பலமா அடிக்குது. அடுப்பு கறியும் மீனும் தான் வேஸ்ட் ஆகும். கடையை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தானே? இல்ல குமார்ண்ணே, இன்னைக்கு என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஆகணும், பொண்ணுக்கு செருப்பு வாங்கணும். ஒரு 400 ரூபாய் கிடைச்சா கூட போதும்ண்ணே. அதான் கரையை திறந்தேன். தர்மம் தலை காக்கும்னு நம்பி உட்கார்ந்துருக்கேன். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடந்தா சரிதான். ஆனா இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு தான் சோதனை அதிகம் தம்பி, பாத்துக்கோ. தம்பி, விடியற் காலையிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கலப்பா. வயிறு பசியால சுருண்டு போயிடுச்சு. கையில காசு எதுவும் இல்லப்பா. உன்கிட்ட இருக்கிறதுல ஒரே ஒரு மீன் துண்டு மட்டும் பிச்சை போடுறியாப்பா? பசி தாங்க முடியலப்பா. ஐயோ, வண்டியில இப்போதைக்கு இந்த 4 மீன் வறுவல் தான் இருக்கு. இது எப்படியாவது வித்தாலும் ஒரு 200 ரூபாயாவது கிடைக்கும். அதை வச்சு தான் நாளைக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், செருப்பு வாங்கணும். இவருக்கு இதை சும்மா கொடுத்தா என் பிள்ளைகளோட நிலைமை என்ன ஆகுறது? நான் என்ன பண்ணுவேன்? வாங்க தாத்தா, இப்படி மழையில நனையாதீங்க. முதல்ல வண்டிக்குள்ள வாங்க. காசு பணம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இங்க வந்து உட்காருங்க தாத்தா. இந்தாங்க தாத்தா, சூடா இருக்கு, நல்லா வயிறார சாப்பிடுங்க. மழையில ரொம்ப நேரம் நனைஞ்சிருக்கீங்க. இந்த சூடான சாப்பாடு உடம்புக்கு கொஞ்சம் இதமா இருக்கும். தம்பி, இந்த மழையில ஒருத்தரும் கடை பக்கம் வரல. இந்த 4 மீனை வித்தாதான் உனக்கு இன்னைக்கு பொழப்பு ஓடும்னு எனக்கு தெரியும்பா. அப்படி இருந்தும் காசு இல்லாத இந்த ஏழைக்கு இவ்வளவு சாப்பாடு போடுறியே, நீ நல்லா இருப்பப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா. சாப்பாடு விற்கிறதே பசியை ஆத்துறதுக்கு தானே. என் வண்டியில் சாப்பாடு இருக்கும்போது உங்களை மாதிரி ஒரு பெரியவர் பசியோட போனா அது எனக்கு தான் அசிங்கம். நீங்க எதையும் யோசிக்காம திருப்தியா சாப்பிடுங்க தாத்தா. தம்பி, இன்னைக்கு நீ கொடுத்தது வெறும் சோறு இல்லப்பா, எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்க. உன் கை சமையல் ருசியை விட உன் மனசோட ருசி ரொம்ப உசந்தது தம்பி. தர்மமும் உன்னை எப்பவும் கைவிடாதுப்பா. நான் கிளம்புறேன். சில சமயம் நாம் செய்யும் தர்மம் உடனடியாக பணமாக திரும்ப கிடைப்பதில்லை.
ஆனால் நம் வாழ்க்கையையே மாற்றப் போகும் ஒரு பெரும் வாய்ப்பாக அது மாறும். என்னது இது? மசாலா வாசம் சும்மா ஆளை தூக்குதே. இது வரைக்கும் நான் இப்படி ஒரு வாசத்தை முகர்ந்ததே இல்லையே. அந்த தாத்தா இதை ஏன் இங்க வச்சுட்டு போனாரு? தம்பி வேலன், நான் ஒரு காலத்துல இந்த தமிழ்நாட்டிலேயே பெரிய மீன் சமையல் கலைஞர். பல ராஜாக்களுக்கும் பெரிய மனிதர்களுக்கும் எனச்சவன். இப்போ எனக்கு வாழ்சும் இல்ல. என் வாழ்நாள் ரகசியமான 32 மூலிகைகள் சேர்ந்த இந்த மந்திர மீன் மசாலாவை சுயநலமில்லாத அடுத்தவன் பசிய மதிக்கிற ஒரு உண்மையான சமையல்காரன் கிட்ட ஒப்படைக்கணும்னு தேடினேன். அது நீதான் தம்பி. இத வச்சு நாளைக்கு மீன் வறுவல் செஞ்சு பார். உன் வறுமை மாறும். என்னப்பா வேலன், வண்டியை மூடாம எதையோ பார்த்துட்டு நிக்கிற? அது என்னப்பா மசாலா வாசம் தெரு முழுக்க மணக்குது? என்ன வச்சிருக்க கையில? ஒன்னும் இல்ல குமார்ண்ண, நேத்து வந்த தாத்தா எதையோ விட்டுட்டு போயிருக்காரு. கடைசியில இன்னைக்கு 1 ரூபா கூட வியாபாரம் இல்லைன்ன. வீட்டுக்கு கொண்டு போக காசு இல்ல. நான் அப்பவே சொன்னேன்ல தம்பி, இந்த மழையில கடை வேஸ்ட்னு. சரி விடு, வீட்டுக்கு கிளம்பு, நாளைக்கு பாத்துக்கலாம். கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் வேலன் கடையை மூடினாலும் அவனிடம் இருந்த அந்த ரகசிய மசாலா அவனுக்குள் ஒரு புதிய விடியலின் நம்பிக்கையை விதைத்திருந்தது. யோ வேலன், என்னையா இது வாசனை? ஏரிக்கரை தெரு முழுக்க மணக்குது. மசாலால ஏதோ மேஜிக் பண்ணியிருக்க போல. எனக்கு முதல்ல ஒரு பிளேட் போடு. இந்தாங்க குமார்ண்ணே, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அப்பாடி, என் வாழ்நாள்ல இப்படி ஒரு ருசியான மீன் வறுவலை நான் சாப்பிட்டதே இல்ல தம்பி. அற்புதம்யா. முருகா, எல்லாம் அந்த தாத்தா கொடுத்த மசாலாவோட மகிமைதான். இன்னைக்கு என் பிள்ளைகளோட ஃபீஸ் காசும் புது செருப்புக்கான காசும் கிடைச்சிருச்சு. ஒருவனுடைய நேர்மையான உழைப்பும் வளர்ச்சியும் நல்லவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் பேராசை பிடித்த மனிதர்களின் கண்களை அது உறுத்தவே செய்யும். நேய், முதலாளி இந்த வண்டிய தரைமட்டமாக்க சொல்லியிருக்காரு. இனிமே இந்த ஏரியாவுல இவன் கடை இருக்க கூடாது. அடிச்சு உடையுங்களா. ஐயா வேணா ஐயா, நான் புள்ளக்குட்டிக்காரன், விட்டுருங்க ஐயா. தன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக வேலன் பார்த்து பார்த்து சேர்த்த அவனது ஒரே வாழ்வாதாரம் அடுத்த நாள் விடிவதற்குள் அநியாயமாக சிதைந்து கிடந்தது. ஐயோ, என் வாழ்வாதாரமே போச்சே. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணினேன்? நேத்து தான் என் பிள்ளைகளுக்கு விடிவு காலம் பிறந்ததுன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள இப்படி என் வயித்துல அடிச்சிட்டாங்களே. இனி நான் என்ன பண்ணுவேன்? தம்பி வேலன், மனச தளர விடாதப்பா. இது கண்டிப்பா நம்ம டவுன் ஹோட்டல் முதலாளியோட வேலையாத்தான் இருக்கும். உன் கடையில கூட்டம் வர்றத பார்த்து அவனால தாங்க முடியல. இனிமே பிள்ளைகளோட படிப்பு என்ன ஆகிறது? நாளைக்கு நாம எப்படிங்க சாப்பிடுறது? எல்லாம் போச்சே. குடும்பமே நடு ரோட்டில் நின்று அழுது கொண்டிருக்கும் போது தூரத்திலிருந்து ஒரு கார் ஹார்ன் சத்தம் கேட்கிறது. அனைவரும் நிமிர்ந்து பார்க்கிறார்கள். ஒரு ஆடம்பரமான பெரிய எஸ்யூவி கார் அதிவேகமாக வந்தது. நீங்க நேத்து வந்த தாத்தா தானே? என்னங்க இது, இப்படி கார்ல வரீங்க? நீங்க யார் தாத்தா? தம்பி வேலன், அழாதே. உழைக்கிற கையும் அடுத்தவன் பசியை தீர்க்கிற நல்ல மனசும் என்னைக்கும் நடு ரோட்ல நிக்காது. நேத்து நான் ஒரு சோதனையோடு வந்த ஏழை தாத்தா. ஆனா இன்னைக்கு நான் உன் குடும்பத்தை காக்க வந்த உன் பெரியப்பா. தம்பி வேலன், நான் இந்த மாநிலத்தோட தலைமை உணவு பாதுகாப்பு உயர் அதிகாரி, சீஃப் ஃபுட் சேஃப்டி ஆபீசர் மற்றும் 20க்கும் மேற்பட்ட சொகுசு உணவகங்களோட அதிபர் ராஜசேகர். என் வாழ்நாள் ரகசிய மூலிகை மசாலாவை தகுதியான ஒரு நல்ல சமையல்காரன் கிட்ட கொடுக்கத்தான் மாறு வேஷத்துல வந்த. ஆனா உன் வளர்ச்சிய பிடிக்காம இந்த வண்டிய உடைச்சவன் யார் தெரியுமா? இவன்தான் நேத்து நைட்டு ரவுடிகளை வச்சு உன் வண்டிய உடைச்சான். இவன் கடையோட சமையல் அறையில கெட்டுப்போன மீன்களை பயன்படுத்துற ஆதாரத்தை வச்சு இவன் ஹோட்டலுக்கு சீல் வச்சாச்சு. இப்போ இவன் கம்பி என்ன போறான். ஐயா, தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனா உடைஞ்சு போன என் வண்டிய வச்சு நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு நான் எப்படி சோறு போடுவேன் ஐயா? அத நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற தம்பி? இந்த தள்ளு வண்டி உடைஞ்சது நல்லதுக்கு தான்.
உன்னோட இந்த நேர்மையான கை சமையல் இனிமேல் ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல்ல தான் நடக்கணும். இந்த ஏரியாவிலேயே பெரிய இடத்த நான் வாங்கிட்டேன். அங்க நாளைக்கே வேலன் பாரம்பரிய மீன் உணவகம் ஆரம்பமாகுது. 6 மாதங்களுக்கு பிறகு தாத்தா, அன்னைக்கு மழையில நீங்க ஏழையா வந்தப்போ உங்களுக்கு நான் கொடுத்தது ஒரு தட்டு சாப்பாடு தான் தாத்தா. ஆனா இன்னைக்கு என் குடும்பத்துக்கே ஒரு புது வாழ்க்கைய, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த உணவோட முதல் வாய் எப்பவும் நீங்க தான் சாப்பிடணும் தாத்தா. ஆமாங்க ஐயா, அன்னைக்கு ராத்திரி வண்டி உடைஞ்சு நடு ரோட்ல நாங்க நின்னப்போ இனி அவ்வளவுதான்னு எங்க வாழ்க்கையே இருட்டாயிடுச்சு. எங்களுக்கு ஒரு தெய்வமா வந்து எங்க பிள்ளைகளோட படிப்பையும் எங்க வாழ்வாதாரத்தையும் மீட்டு கொடுத்தது நீங்க தான் ஐயா. இந்த ஜென்மம் முழுக்க நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ஐயா. தேங்க்யூ தாத்தா. இப்போ நாங்க டெய்லி நல்லா ஸ்கூலுக்கு போறோம். எனக்கு புது செருப்பும் கிடைச்சிருச்சு தாத்தா. எங்க குடும்பத்தோட இந்த ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்கும் நீங்க மட்டும்தான் தாத்தா காரணம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எங்களுக்கு தெரியல தாத்தா. தம்பி வேலன், செல்வி, எனக்கு நன்றி சொல்லாதீங்கப்பா. நான் உங்களுக்கு எதையும் புதுசா தரல. அன்னைக்கு உங்க பிள்ளைகளோட வறுமையையும் தாண்டி ஒரு அறியாத ஏழையோட பசிய பார்த்தீங்களே, உங்களோட அந்த தூய்மையான மனித நேயம்தான் இன்னைக்கு உங்க குடும்பத்தை இந்த உயரத்துல உட்கார வச்சிருக்கு. இந்த தாத்தாவுக்கு கிடைச்ச ஆகச்சிறந்த குடும்பம் நீங்க தான்ப்பா. உங்க கை சமையல் இந்த ஊருக்கே பசி ஆத்தட்டும்.